போட்டேன். உப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபுட்ட ஸ்பாயில் பண்ணா நான் கேட்க தான் செய்வேன். ஐயா ஐயா ராசா போதியா நிப்பாட்டுங்கய்யா. இப்படி கண்டென்ட் கொடுக்குறேன்னு பேர்ல இப்படி எல்லாம் பண்ணாதீங்கயா அப்படி சொல்ற மாதிரி தாங்க இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த பிரவீன் ராஜும் கனியும் சேர்ந்துட்டு அப்படி கண்டென்ட் கொடுக்க போறாங்களா, மக்கள் அப்படி இன்ட்ரெஸ்ட் பண்ண போறாங்களா. என்னன்னா சிக்கன் குழம்புல வந்து உப்பு அதிகமா போட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்காங்களா அவங்கள வந்து கடுப்பேத்தி வம்பழுத்து இந்த சீசனே வேற லெவல்ல கொண்டு போய் நிப்பாட்ட போறாங்களா. இதெல்லாம் பார்க்க நம்மளுக்கு ஓவரா தெரியல. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல இருக்கிறவங்க வந்து கேமை இன்ட்ரெஸ்டா கொண்டு போகணும் அப்படின்ட்டு வந்து ஆரம்பத்திலேயே சுபிக்ஸா, வியானா, அரோரா இவங்கெல்லாம் வந்து கண்டென்ட் கொடுக்கணும்ட்டு ஒரு டாஸ்க் மாதிரி பண்ணாங்க. அப்பெல்லாம் எல்லாம் செய்து அந்த சுபிக்ஸாங்கிற பொண்ணு வந்து ஒரு டாஸ்க்ல ஒரு கேம்ல வந்து சூப்பர் டீலக்ஸ்ல உள்ள ரூம்ல இருக்கவங்க வந்து அவங்களுக்கு கீழே உள்ளவங்களை எப்படி வேலை வாங்குறாங்க அது ஒரு டாஸ்க்னு கூட தெரியாம எல்லாருமே வந்து கும்பலா போட்டு என்ன பேசுறேனே தெரியாம அதை பூரா சொதப்பி விட்டுட்டு இப்போ வந்து நாங்க கண்டென்ட் கொடுக்க போறோம், அதுவும் வந்து ஒரு நாள் அவங்க சாப்பிடாம இருந்தா அதோட வழி என்ன அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஏங்க நீங்க சாப்பாடு கொடுக்காட்டினா அவங்க டைரக்டா பிக் பாஸ் ஆர்டர் போட்டு வாங்கிட போறாங்க. ஆனா இதுல கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து இவங்க போட்ட பிளானுக்கு எவனுமே ரியாக்ட் பண்ணல. இதை பார்க்கும்போது நம்ம போட்ட அனைத்து ராஜதந்திரமே வீணாகி விட்டதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கடைசியில எனக்கு பார்க்க வந்து ஆதிரை சண்டை போடுறாங்களே அதுவுமே ரியலா இருக்க மாதிரி இல்ல. ஏன்னா அவங்க இருக்கிறது நார்மல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸா இருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து யாருமே சண்டை போடவே இல்லை. அதுவுமே இவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்க, அங்க இருந்து எவனும் சண்டை போடல அதனால நீ சண்டை போடுற மாதிரி சண்டை போடு அப்படின்ட்டு ஆதிரை வந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு. அதுக்கு பிரவீன் ராஜ் நீங்க யாரு, கிளீனிங் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கீங்க, நீங்க இது கிச்சன்ல எல்லாம் கேட்க கூடாது அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அதுக்கு ஆதிரை நான் கேட்கத்தான் செய்வேன், சாப்பாடு வேஸ்ட் ஆகுதுன்னா நான் கேட்கத்தான் செய்வேன் அப்படின்ட்டு கொஞ்ச நேரத்தில் சிரிக்கிறாங்க. அப்பவே நல்லா தெரிஞ்சு போச்சு இவங்க ஏதோ பிளான் பண்ண போறாங்கன்ட்டு. அந்த சிக்கன் சமைக்கையில பக்கத்துல எல்லாரும் தான் இருக்காங்க. கனி பக்கத்துல வச்சுட்டு தெரியாத மாதிரி பிரவீன் ராஜ் வந்து அப்படி உப்பு போடுறாரு. உடனே கனி ஐயோ நான் இப்பதானே உப்பு போட்டேன் அப்படின்னு ஆக்ட் பண்றாங்க. அதுல இருந்தே அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க இது வந்து ஏதோ டிராமா நடக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து சூப்பர் டீலக்ஸ் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருச்சு. அதுல வந்து சுபிக்ஸா வந்து டேஸ்ட் பார்க்கறாங்க, ஐயோ இவ்வளவு உப்பா இருக்கு அப்படின்ட்டு. அரோரா பார்த்துக்கிட்டு இன்னைக்கு ஏதோ நம்மளை வந்து போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் அமைதியா இருக்காங்க. ஆக மொத்த சூப்பர் டீலக்ஸ்ல இருக்கவங்க வந்து இனிமேல் கொஞ்சம் அமைதியா போறது நல்லது. ஏன்னா சுபிக்ஸா வந்து இப்படி நான் வந்து போட்டி இன்ட்ரெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னவனே அவங்கள வச்சு செஞ்சாங்களே அது மாதிரி யாருக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் ஒதுங்குற மாதிரி தான் இருக்கு. ரெண்டாவது என்ன காரணம் இன்னைக்கு இந்த கண்டென்ட் வந்து எடுபடாதுன்னு சொல்றதுக்கு வீக்கெண்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. வீக்கெண்டில் கடைசியா வந்து நம்ம ஏதாவது சொல்லி சொதப்பிடக்கூடாது அப்படின்ட்டு எல்லாரும் கம்முன்னு தான் போவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ்ல உள்ள கமருதீன்லாம் இருக்கார்ல அவரெல்லாம் பாருங்க எப்பயுமே இந்த பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க வீக் ஸ்டார்டிங் டேல வந்து பயங்கரமா சண்டை போடுவாங்க. வீக்கெண்டு வரும்போது வந்து பயங்கரமா பூமான மாதிரி பம்பிட்டு இருப்பாங்க. அது மாதிரி தான் இவங்க எல்லாருமே பம்பிக்கிட்டு இருப்பாங்க. தவிர இந்த கண்டென்ட் எடுபடாதுன்னு தான் எனக்கு தோணுது. மற்றபடி வந்து கனி இதை பெர்ஃபார்ம் பண்ணணும்னு பண்றாங்க. ஏன் அப்படின்னா நேற்று பிக் பாஸ் வந்து கனியை உள்ளுக்கு கூப்பிட்டு கனி நீங்க தெரியவே முடிக்கீங்களே ஒரே சமையல் கட்டில் மட்டும் தானே இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து 2-3 காட்டி விட்டாங்க கனி. அதுக்கு கனி ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது ட்ரை. இதுவும் எந்த பயனுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்னங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.